ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கப்பா, கிரைண்டரு பழி வாங்கிட்டு பாருங்க ஒயின்னு சத்தம் மட்டும் கேட்குது, அரைக்க மாட்டேங்குது பாருங்கள். உளுந்து இவ்வளோ தான் அரைச்சிருக்கேன். இதை பாருங்களேன், இந்த பாருங்கள் பாதி உளுந்து அரைக்கணும். நான் கணக்கு 2 படி போட்டுட்டேன். அரிசி இனிமேல் அரைக்கணும். பாருங்களேன், என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த பாருங்கள், எங்கள் பாப்பா சாப்பிட்டுட்டு ஜாமானை இப்படி போட்டு வச்சுருக்கு பாருங்கள். மத்தியானம் என்ன சமையல்னு கேட்குறீங்களா? காலையில் உப்புமா 1 பாக்கெட் சேமியா வச்சுக்கிட்டு நான் அதை பாருங்கள் இன்னும் இவ்வளோ கிடக்கு. இது ஏன் நானும் அதுவும் சாப்பிட்ருவோம் நினச்சிட்ருக்கேன். எனக்கு திடீர்னு இந்த மாதிரி பழி வாங்கிட்டு கிரைண்டரு, நான் என்ன செய்கிறதுனே தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பாருங்க, நேற்று வச்சு சாம்பார் கிடக்கு. இது பிரண்டை எடுத்துகிட்டு வந்தேன் துவையா இருப்போன்னு. இதை வந்து வாளுக்குட்டியை பாருங்கள் எப்படி டான்ஸ் ஆடுதுன்னு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இதை பாருங்கள், கிரைண்டர் கடைசியில் பழி வாங்கிட்டு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. சரி பார்க்குறேன். நான் எல்லாத்தையும் அரைச்சிட்டு மாவெல்லாம் அரைச்சிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். இதை பாருங்கள், ரேஷன் கடைக்கு போனேன். இதான் அரிசியை வாங்கிட்டு வந்து போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அங்கே 1 மூட்டை இங்கே 1 மூட்டை பச்சரிசி கொடுத்தாங்க, வாங்கிட்டு வச்சுருக்கேன். கடைசியில் நான் இப்படி போயிட்டு நான் என்ன செய்வேன்? ஆமாம் பாப்பா, நீ என்ன பண்ணுறதுன்னு தெரிலையே எனக்கு. சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், சின்ன பிள்ளை மாதிரி பெரிய பிள்ளை விளாண்டுட்டுருக்கு பாருங்கள் பால் வச்சு. இது விளாட்ற நேரமாக இது என்ன சொல்கிறது, வேதனையாக இருக்குது. ஆமாம், அது ஃப்ரெண்டோடது. இப்போ போயிட்டு மாவு அரைச்சிட்டு வந்து ஒருத்தவங்க வீட்டுக்கு போகணும். பாருங்கள், எல்லாம் அடுப்பாங்கலாம் எப்படி கிடக்குன்னு நல்லா நீட்டாக வச்சுருப்பேன். கச்சாங்க முச்சான்னு கிடக்கு பாருங்கள். முன்னாடியே அந்த உப்புமாவை எடுத்து தின்னுட்டு தான் அப்போ அடுத்த வேலை. பாருங்கள், அரிசி கழுவணும், அரிசி கிடக்கு, எல்லாமே கிடக்கு பாருங்கள். என்ன பண்ணுறதுனே தெரிலங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே சொல்லுங்கள் உறவுகளே, என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல உறவுகளே. ரொம்ப கஷ்டகாலமாக இருக்குது இந்த மாதிரி கிரைண்டர் பழி வாங்கினது. இனிமேல் கிரைண்டரை பார்க்கணும், எனக்கு தொந்தரவாக இருக்குது. சரி, உங்களுக்கு அடுத்தாப்பில் நான் வீடியோ மாவு அரைச்சி வந்த பிறகு நான் காட்டுறேன். ஏன்னா பாதியிலே கிடக்கா, அந்த மாவு வீணாக போயிடுமா. இந்த மாதிரி எனக்கு பழி வாங்கிட்டு சரி பரவாயில்ல, எதாக இருந்தாலும் சமாளித்து தானே வாங்கணும். வாழ்க்கைன்னா அப்படி தானே, மேடு பள்ளம் இருக்க தானே செய்யும். எல்லாத்தையும் சமாளித்து தானே வரணும். பார்ப்போம், போய் இன்னொருத்தவங்க வீட்டில் அரைச்சிட்டு வருவோம். என்ன பண்ணுறது பார்ப்போம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் போய் அரைச்சிட்டு வந்துட்டு அப்புறம் உங்களுக்கு வீடியோ போடுறேன். சரியா? இந்த கிரைண்டர் வந்து என்ன பிரயோஜனம் பாருங்கள். இது மாதிரி பழி வாங்கின வண்ணமாக இருக்குது இந்த கிரைண்டர். சரிங்க, நான் போய் அரைச்சிட்டு வரேன். சரியா? பாய் மக்களே, பாய். பாருங்கள் மக்களே, இப்போ தான் மாவு பக்கத்து வீட்டில் போயிட்டு மாவு அரைச்சிட்டு வந்தேன். இந்த கிரைண்டர் தான் பழி வாங்கிடுச்சேன். இப்போ தான் அரைச்சிட்டு வந்து எல்லாத்துலேயும் மாவு ஊற்றி வைக்க போகிறேன். இந்த பாருங்கள், யானம்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். எல்லா யானத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். ஊற்றி வச்சுட்டு பாக்கி மாவை நைட்டு இட்லி ஊற்றுறதுக்கு எடுத்து வச்சுருவேன். இந்த வீடியோ இப்போ வரும். எல்லோரும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மக்களே. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. பாருங்கள், நான் ரொம்ப பாவம் தானே. இனிமேல் புது கிரைண்டர் தான் வாங்கணும். சரி மக்களே, பாய். மதிய வணக்கம். பாய் மக்களே. மக்களே, உள்ளே வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜு உள்ள மாவை 2 டப்பா உள்ளே வச்சுட்டேன். க்ளோஸ் பண்ண போகிறேன் ஃப்ரிட்ஜு. பாருங்களா, மாவு வந்து இது வந்து எடுத்து வச்சுட்டேன் வெளியில். இது வந்து புளிச்சாதான் நைட்டுக்கு இட்லி ஊற்றலாம். பாருங்கள், ஜாமான்லாம் கிடக்கு பாருங்கள், விளக்கணும். எல்லாம் அப்படியே கிடக்க முடியல மக்களே, முடியல. இதுக்கப்புறம் நான் தூங்க தான் போகிறேன். இனிமேல் இந்த கிரைண்டர் வேஸ்ட்டு, வேறு கிரைண்டர் தான் வாங்கணும். பாருங்கள். நன்றி வணக்கம் மக்களே, நன்றி மக்களே. என்னோடய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள்.